லூக்கா 21 33 வாசிங்க பாப்போம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. கடைசி காலங்களில் இயேசு வரும்பொழுது என்னெல்லாம் நடக்கும்ன்றதை குறித்து இந்த லூக்கா 21 அப்படி சொல்லிட்டே வருவார், வரிசை சொல்லிட்டு வருவார். அதில் கடைசி சில வசனங்களை படிச்சிங்க அப்படின்னா 25 சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அடையாளங்கள் தோன்றும், பூமியில் உள்ள ஜனங்கள் தத்தளிப்பார்கள், இடுக்கன் உண்டாகும், அப்படியே சொல்லிட்டே வருவார். வரிசை அப்படியே வந்துட்டே இருக்கும். டக்குன்னு சொல்லுவாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எதில் அழைத்தார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம். நீங்க யாரை நம்பி வந்திருக்கிறீங்க சொல்லுங்க? யாரை நம்பி வந்தீங்க? ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், சரிதானா? ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டோம். ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையினால் நாம் பிழைத்திருக்கிறோம். லேலூயா. சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, நான் பாஸ்டருக்காக சர்ச்சைக்கு வரேன்னு சொல்லி. அப்படியெல்லாம் வரணும்னு நினைக்காதீங்க. வர்ற எண்ணம் இருந்தாலும் எண்ணத்தை எடுத்துருங்க. ஏன்னா யாருக்காகவும் நம்ம ஆலயத்துக்கு வரல, நம்ம கர்த்தருக்காய், கர்த்தருடைய வார்த்தைக்காய் வருகிறோம். லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. நீங்கள் எப்படி வாழணும், எங்க இருக்கணும்னு சொல்லி தேவன் தன்னுடைய வார்த்தையினால் உங்களுக்கு அறிவிப்பார். அந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். லேலூயா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை பெற்ற மக்களாய் நாம் இந்த பூமியில் வாழுகிறோம். நிறைய பேர்கிட்ட அந்த வார்த்தைகள் இல்லை. நிறைய பேர்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்னவோ வச்சிருக்கிறாங்க. சிலர்லாம் பைபிள் வாங்கி வச்சிருப்பாங்க. பைபிள்லாம் புதுசா தான் இருக்கும். எத்தனை பேர் வருஷத்துக்கு ஒரு பைபிள் வாங்குறீங்க? வருஷத்துக்கு ஒரு பைபிள், 2 வருஷத்துக்கு ஒரு பைபிள், 3 வருஷம். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தே இதே பைபிள் தான் வச்சிருக்கேன்னு சொல்லி யாரா இருக்கிறீங்களா? சரி, வருஷத்துக்கு ஒரு சேலை தான் வாங்குறேன்னு சொல்லக்கூடிய தாய்மார் யாரு? நான் வருஷத்துக்கு ஒரே ஒரு புது சேலை தான் வாங்குவேன், இல்லையோ? பொருட்கள்னு வாங்கும்போது நிறைய வாங்குறோம்ப்பா. இது கர்த்தருடைய வார்த்தை மாறாத ஒன்று. நீங்க குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துல படிச்சு முடிச்சிடணும். அதான் இந்த கல்யாணம் முடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, வெள்ளி காசை கொடுப்பாங்க. இப்போ இவர் யூதனா இருந்தாருன்னா பாப்பாவுக்கு மேரேஜ் பண்ணும்போது 10 வெள்ளி காசை கொடுப்பார். இந்த வெள்ளி காசை இந்த பெண் என்ன செய்யணும்னா கெட்டி தலையில அப்படி சுத்தி இங்க தொங்க விட்டுருப்பாங்க. இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5ன்ற மாதிரி. அந்த வெள்ளி காசு தான் அடையாளம், இந்த பெண் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி. கரெக்டா 10 வெள்ளி காசுல 1 குறைஞ்சு போச்சுன்னா அந்த பெண்ணுக்கு கல்யாணமே முடியாது. அதனாலதான் லூக்கா 15 நம்ம ஒரு ஓமை பார்க்கிறோம். ஒரு பெண் ஒரு காசை தொலைத்தாள், உடனே விளக்க கொளுத்தி ராத்திரி எல்லாம் வீடு என்ன பண்ணாலாம், தேடினாள். 10 ஒன்னில் தொலைஞ்சு போச்சுன்னா அந்த பெண் தேடுகிறாள். கண்டுபிடித்தோன்னே போய் எல்லார்ட்டையும் சொல்லுகிறாள். அப்ப அந்த வெள்ளி காசு எதை குறிக்குதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்குது. இப்ப உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ரைட்டா? இப்போ புதுசா அதுக்கப்புறம் பெந்தேகோஸ்தே நாட்கள் வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, கல்யாணம் பேசி முடிச்சாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பைபிள் கொடுப்பாங்க பொண்ணுக்கு, பொண்ணு வீட்டுல இருந்து பைபிள் மாப்பிள்ளை கொடுப்பாங்க. கல்யாணத்துக்குள்ள அந்த பைபிளை படிச்சு முடிக்கணும்பாங்க. நான் உங்களை தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாக்கலை, ஆனா உங்க மனசாட்சி படி உங்களுக்கு தெரியும். நானே நிறைய கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறேன், நடத்தி வச்சிருக்கிறேன். கல்யாணம் நடத்தி வச்ச நிச்சயம் பண்ண பெண்கள் சொல்லுங்க, ஆண்கள் சொல்லுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பைபிளை படிச்சு முடிச்சிட்டீங்களா? என்ன பயங்கரமான அமைதியா இருக்குது? நிச்சயம் பண்ணியாச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொடுக்குற அதான் பைபிள் எல்லாம் ஒண்ணுதான், அப்படியாவது படிக்கணும்ன்றதான் கொடுப்பாங்க. இன்னைக்கு காலம் மாறி போச்சு, பைபிளை பிரட்டி பார்க்கறதே கிடையாது. அது காலங்கள்லாம் மாறி போச்சு. வருஷத்துக்கு ஒரு பைபிளாவது வாங்குங்க. ஒருவேளை உங்களுக்கு படிக்க முடியலன்னா வாங்கி யாருக்காக கொடுத்துருங்க. நான் சொல்ல புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம். வீடுகளில் பாருங்க, வீடு நிறைய துணி இருக்குது. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க, 40 தட்டு வச்சிருப்பாங்க. சாப்பிட்ற தட்டு எத்தனை இருக்கும்? 40 இருக்கும். 4 பேரும் சேர்ந்து 2 பைபிள் வச்சிருப்பாங்க. பைபிள் 2 இருக்கும், பாட்டு புக்கு அதுவும் இருக்காது. ஆனா தட்டு மட்டும் எத்தனை இருக்கு? டம்ளர் அவ்வளவு இருக்கும்.
ஸோ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, வானமும் பூமியும், அதாவது வானத்திற்கு கீழே இருக்கிற, பூமிக்கு மேலே இருக்கிற எல்லாமே ஒளிந்து போகும். ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் ஒளிந்து போகாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவர்களாய் நீங்க இங்கிருந்து வெளியில போகணும். சில நேரங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு தாங்க, வேலை தாங்க, ஆஸ்தி தாங்க, சொத்து தாங்க, கணவனை ரட்சிங்க, பிள்ளைகளை ரட்சிங்க, இப்படியெல்லாம் நிறைய ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திற்கெல்லாம் கர்த்தர் பதில் தருவார். எப்படி தருவார்னா, ஒரு வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தையை அந்த ஜனம் பெற்றுக்கொண்டுச்சு அப்படின்னா, அது கர்த்தருடைய வார்த்தைன்னு நம்பிருச்சுன்னா, அந்த வார்த்தை அவங்களுக்கான எல்லாவற்றையுமே கொடுத்துரும். ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா, ஆண்டவரே வீடு கேட்கிறேன், வீடு தர மாட்டீங்க, பிள்ளைய படிக்க வைக்க கேட்கிறேன், பணம் தர மாட்டீங்க, வீடு அப்புறமேலு கார் கேட்கிறேன், கார் தர மாட்டேங்கிறீங்க. நம்ம கார்லயே போக்கஸ் பண்றோம். கர்த்தர் சொல்றாரு, வார்த்தையை போக்கஸ் பண்ணு, கார் வந்துரும். நான் சொல்ல புரியுதா? நீங்க வார்த்தையில கவனமா இருங்க, இது எல்லாம் என்ன செஞ்சிரும், வந்துரும். நீங்க வார்த்தையை விட்டுட்டு வேற எதுல கவனம் வச்சாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும். நீங்க படிக்கலாம், நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்கட்டும். சில ஊரை சொன்னா சிலர் அடையாளமாய் இருப்பாங்க. சில ஊர் வந்து சிலருக்கு அடையாளம், பார்த்துருக்கீங்களா? சில மனிதர்களால் சில ஊருக்கு அடையாளம். அப்படி யாராவது இருக்கிறாங்களா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். திருப்பூர் குமரன் அப்படின்றாங்களே, நம்ம படிக்கும்போது பார்க்குறோம்லப்பா, திருப்பூர் குமரன். நீங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க, படிச்சது இல்லையா? சுதந்திர போராட்டத்தில் கொடியை பிடிச்சிட்டே இருந்தாராம், சாகும்போது அந்த கொடி விடலையாம். அதனால அவருக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? அவர் திருப்பூர்ல பிறந்ததுனால திருப்பூர், அந்த ஊருக்கு அந்த மனுஷனால ஒரு அடையாளம். அந்த மாதிரி நீங்க வார்த்தையை பெற்றவங்களா இருப்பீங்கன்னா, உங்களால உங்க ஊருக்கு ஒரு அடையாளம். ரைட்டா? என்ன சொல்லுவாங்க? கங்கனாங்குளம் ஜெஸ்ஸி யாரு? இப்ப ஊர்ல 1000 ஜெஸ்ஸி இருப்பாங்கப்பா. ஆனா ஒரு ஆள் அடையாளம் காட்டணும்னா, அவரா நம்ம நெல்லை மணிகண்டனா அப்படி சொல்றாங்கல்ல. என்ன ஒரு மாதிரி பாக்க, அப்படி இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்கல்ல. அப்புறமேலு என்ன சொல்றாங்க, குமரி ஆனந்தன் அப்படின்றாங்க, அவர் கன்னியாகுமரியில பிறந்தாரு. அப்புறம் வேற என்ன ஊர் சொல்றாங்க, உணவு பொருளை கூட சொல்றாங்களே, திருநெல்வேலி, ஆமா அல்வா. அப்புறமேலு பழனி, நம்மளாம் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள். வார்த்தையை பெற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னா, திரும்பி போகும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் எந்த வடிவத்தில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தையின் வடிவத்தில் இருக்கும். அதனால நீங்கள் வார்த்தையை பெற்றவங்களா போங்க. இந்த வசனம் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிச்சிடும். அல்லேலூயா. நாம் பேசுகிற வார்த்தையானது ஆவியா இருக்கு, ஜீவனா இருக்கு, அதுக்குள்ள உயிர் இருக்குது. அதனால அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்க போகணும். வீட்டுக்கு போனோன்னா ரட்சிக்கப்படாத கணவனோ பிள்ளையோ வீட்டுல இருந்தா கேட்பாங்க, ஆமா சர்ச்சுக்கு போனேன், உனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க சொல்லணும், ஆண்டவருடைய வார்த்தை கிடைச்சிச்சு. ரைட்டா? என்ன சொல்லணும்? ஆண்டவருடைய வார்த்தை கிடைச்சிச்சு. தேவனுடைய வார்த்தையும் தேவனும் ஒன்று. தேவனுடைய வார்த்தை ஆவியா இருக்குது, தேவனும் ஆவியா இருக்கிறார். அப்ப இந்த ஒளிந்து போகாத இந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யும் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை இந்த நேரத்தில் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேரோடு ஆண்டவர் வார்த்தையின் மூலம் பேசி இருக்கிறார். சில நேரங்களில் தூங்குவோம், திடீர்னு ஒரு வசனம் கண்ணுக்கு முன்னாடி வரும். திடீர்னு அந்த வசனம் கேட்டது போல இருக்கும். அழுதுகிட்டே இருப்போம், யாரோ வந்து காதுல வசனம் சொல்றது போல இருக்கும். திடீர்னு நீங்க எப்பவுமே உங்க வீட்டில் இருக்கிற அந்த பீரோ அங்கதான் இருக்கும், அந்த பீரோல ஒட்டி இருக்கிற வசனமும் அங்கதான் இருக்கும். திடீர்னு அந்த வசனம் உங்களுக்கு புதுசா தெரிகிற மாதிரி இருக்கும். இப்படிலாம் கேட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னன்னா, அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களோடு என்ன செய்யறாரு? பேசுகிறார். அந்த வார்த்தை ஒளிந்து போகாது. அதனால அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்கிறாருன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எதை நம்பி அந்த வார்த்தை யாருக்காக கொடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறிடும். இப்போ உதாரணத்துக்கு, இப்ப ஜெரிஸ் அம்மாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளையினுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்? எதை மையமா வச்சு சொல்றாரு அவரு? சொல்லுங்க, யாரை மையமா வச்சு சொல்றாரு? ஜெரிச மையமா வச்சு சொல்றாரு. இவன் வாழும் பொழுது இவன் சமாதானம் உள்ளவனா இருப்பான் அப்படின்றாரு. ஆனா நிஜத்துல பார்த்தா இவனால குழப்பங்கள் தான் ஜாஸ்தியே தவிர சமாதானம் நினைச்சாது. சொல்லுங்கப்பா, இவன் சின்ன பையன், இப்போ எங்க போனாலும் அங்க ஒரு என்ன செஞ்சிடும், ஆமாவா இல்லையா? எங்க போனாலும் ஒரு கலக்கம் வந்துடும்.
ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது உன் பிள்ளையினுடைய சமாதானம் பெருசா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்மா அப்பாவுக்கு கூட நம்பிக்கை இருக்காது. இவனாவது இப்பவே இந்த சேட்டை பண்றான், வளர்ந்தா என்ன சேட்டை பண்ணுவான். சில சண்டை வந்த நேரத்துல அப்பாவை திட்டத்துக்கு இவனை சொல்றது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. அப்பனை போலவே ஆடுகாலியா வந்திருக்கான். அந்த ஆள் சொல்லுவாரு, உங்க அம்மாவை போலவே இருக்கீல, சொல் பேச்ச கேட்க மாட்டேங்க, நீ அது என் பேச்ச கேட்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா சும்மா சொல்றேன். ஆனா வார்த்தையை பெற்றவர்கள், நீங்க அப்படி ஒரு வார்த்தையை வாங்கிட்டீங்கன்னா அடுத்து ஜெரிச நீங்க சேட்டை பண்றவனா பார்க்க கூடாது. இவனை சமாதானம் உள்ளவனா என்ன செய்யணும், இவன் சமாதானமா இருப்பான். ஆண்டவர் என்று சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்க பழகிக்கிடணும். நாம இன்னைக்கு அப்படி பார்க்காததுனாலதான் நம்முடைய குடும்பத்துல நிறைய பிரச்சனை. நம்ம கண் பார்க்கறத வச்சே தீர்மானிக்கிறோம் எல்லாமே. சரி, என்ன நடக்கும்? தேவன் வார்த்தை அனுப்பும் பொழுது என்ன நடக்கும்? எடுத்தவங்க வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். வார்த்தை மாமிசமாகி, போதும், வார்த்தை என்பது மாம்சமாய் மாறக்கூடிய ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க, ஆதியில இருந்த வார்த்தை என்ன வடிவத்துல இருந்திருக்கும்? திட வடிவம், திரவ வடிவம், என்ன வடிவம், வாயு வடிவம், என்ன வடிவமா இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிங்களேன். என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க? இங்க பாருங்க, டிவியில சினிமா பார்க்கும் போது தான் யோசிக்க கூடாது, அப்படி பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது உங்க மூளை அப்படியே வேலை செய்யணும். ரைட், நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ கர்த்தர் ஒன்று சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்துச்சா, அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சுன்னா என்ன வடிவத்துல இருந்துச்சு? திட வடிவமா, திரவ வடிவமா, வாயு வடிவமா, என்ன வடிவம், எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? சரி, என்ன மொழியில இருந்துச்சு அது சொல்லுங்க. உலகத்துல பல மொழிகள் இருக்குது, என்ன மொழியில இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊர்ல சொல்றாங்களே கல் தோண்டி மண் தோண்டி, அந்த மாதிரியா? என்ன மொழி? சரி, மொழியை விட்டுருங்க, என்ன என்ன வடிவத்தில் இருந்திருக்கும்? இப்ப நான் பேசுறேன்ல, இந்த வார்த்தை, இந்த வார்த்தைக்கு என்ன வடிவம் இருக்குது? ஒரு வடிவம் கிடையாது, ஒரு வடிவமே கிடையாது. இது வாயு வடிவம். வடிவம் காற்று எப்படி பார்க்க முடியாதோ, வார்த்தையும் அப்படிதான் பார்க்க முடியாது. கேட்கத்தான் முடியும், பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு தன்மை இருக்குதான். கண்களால் காண முடியாத அந்த வார்த்தை கண்களால் காண்கிற மாம்சமாய் மாறும். நான் சொல்ல புரியுதா? இதுவரைக்கும் நீங்க வாங்கின வார்த்தைகள் எல்லாம் உங்க கண்ணால பார்க்காத வார்த்தைகளா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ நம்புகிற வசனங்கள், நீ நம்புகிற வார்த்தைகள் மாம்சமாய் மாறும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இதுவரைக்கும் நீ கேட்கிற இடத்துல தான் இருந்திருக்கிற, இனி அந்த வசனங்கள் எல்லாம் கண்களால் பார்க்கிற இடத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு வருவார். லேலூயா. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவனை குறித்து நிறைய பேர் கேள்விப்பட்டாங்க. அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், உதவி செய்கிறவர், கிருபை செய்கிறவர். ஆனா எப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்த உடனே இயேசு அவ்வளவு அன்புள்ளவர் என்பதற்கு அவரே அன்பாய் வாழ்ந்து காண்பித்தார். லேலூயா. இப்போ ஒரு வார்த்தை சொல்றோம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். இது என்ன வடிவத்துல இருக்குன்னா, வாயு வடி, அதாவது கண்ணால் காண முடியாத ஒரு வடிவத்துல இருக்குது. ஆனா அந்த வசனத்தை நீங்க உள் வாங்கிட்டீங்கன்னா அந்த வசனம் மாம்சமாய் மாறிடும். அந்த வசனம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஆசீர்வதிக்க என்ன செஞ்சிடும் சொல்லுங்க? கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சு விடும். லேலூயா. நாள் ஆக ஆக அந்த வசனத்துல நம்ம வளரணும். நான் சொல்ல புரியுதா? நிறைய பேர் வசனத்தை நிறைய படிப்பாங்க, மூளையில வச்சிருப்பாங்க, ஆனா அது வேலையே செய்யாது. உலகம் எல்லாவற்றையும் மூளையில ஸ்டோர் பண்ண சொல்லுது. படிக்கும் போது வாத்தியார் கேட்பார், இல்ல உனக்கு மண்டையில மசாலா இருக்கா இல்லையா, நான் என்ன சொல்லித்தரேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லுவாங்கல்ல. எல்லாத்தையும் எதுல ஸ்டோர் பண்ண சொல்றாங்கன்னா மூளையில. நல்ல மெமரி பவர் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. மெமரி பவர்லாம் தேவனிடத்துல வேலை செய்யாது. தேவனிடத்துல எது வேலை செய்யும்னா, வசனத்தை மூளையில வாங்கக்கூடாது, உங்க இருதயத்துல வாங்கணும். ஆண்டவர் சொன்னா முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு. வசனத்தை விதைக்கிற ஓமையில சொல்லும் பொழுது கூட, நிலத்தை சொல்லும் பொழுது மனுஷனுடைய இருதயம் எதுல விதைக்கணுமா? இருதயம். இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை விதைக்கிறேன், நீங்க மூளையில வாங்கிட்டு போறீங்களா, இதயத்துல வாங்கிட்டு போறீங்களான்னு எனக்கு தெரியாது.
மூளையில வாங்கிட்டு போனீங்கன்னா பிசாசு வந்து தூக்கிட்டு போயிடுவான். இருதயத்துல வாங்கி அதை வாயினால் அறிக்கை பண்ணுகிறதா இருந்தா இந்த வசனம் உங்களுக்குள்ள வேலை செய்யும். லேலுயா, நான் சொல்ல புரியுதா? நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். எடுத்தவங்க வாசிங்க, உபாகமம் 8:3. உபாகமம் 8:3. நான் எங்க போனாலும் முத பிரசங்கம் அதை தான் பண்ணுவேன். அவர் உங்களை சிறுமைப்படுத்தி, அவர் உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தார். என்னன்னா, நீயும் உனக்கு முன்னாடி இருந்தாங்களா உன்னுடைய பிதாக்கள். பிதாக்கள்னா யாரு? ஆமா, சரீர பிரகாரமா எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, ஆவிக்குரிய எனக்கு ஒரு அப்பா இருக்காரு. அப்படிதானே? சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை அப்பா? சரீர பிரகாரமா ஒரு அப்பா, உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து சத்தியத்தில் நடத்தக்கூடிய ஆவிக்குரிய ஒரு அப்பா இருக்கிறார். சிலருக்கு நிறைய அப்பா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. அவங்க ஃபுல்லா வாட்ஸ்அப், ஃபுல்லா ஃபேஸ்புக், ஃபுல்லா யூடியூப்ல தான் மெசேஜ் கேட்பாங்க. எந்த மனிதனிடத்திலிருந்து சத்தியத்தை கேட்கிறீர்களோ, எந்த மனிதனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை கட்டமைக்கிறதோ அவர் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். அவர் உங்களுக்கு யாரு? ஆவிக்குரிய தகப்பன். ஆண்டவர் சொன்னாரு, நீயும் சரி, உனக்கு முன்னாடி இருந்தாங்களா உன்னுடைய தகப்பன்மார், உங்க அப்பாவா இருக்கட்டும் அல்லது உனக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அறிந்திராத மன்னா, அறிந்திராத வேத வசனம், இவைகளினால் உன்னை நான் போஷிப்பேன் அப்படின்னா, இவைகளினால நான் என்ன செய்வேன்? உன்னை போஷிப்பேன். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இவர்களுக்கெல்லாம் வெளிப்படாத ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். லேலுயா, என்னால தைரியமா சொல்ல முடியும், 2018 அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு 2024. என்னுடைய முற்பிதாக்கள் இவங்களா, எங்க அப்பாவா இருக்கட்டும், அவர் ஒரு பாஸ்டர், அவரா இருக்கட்டும், அல்லது எனக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய முதிர்ந்த போதகர்களா இருக்கட்டும், அவர்கள் செய்ய முடியாத அநேக காரியங்களை நம்முடைய சபையிலிருந்து கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். லேலோயா, எத்தனையோ பாஸ்டர்மாருக்கு நம்ம, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பைபிள் என்னோட வாட்ஸ்அப்பை பாருங்க, எத்தனையோ நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் பாஸ்டர், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? 30 வருஷம் 40 வருஷம் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரங்க கேட்பாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனா ஒரு நல்ல தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிற நிறைய நபர்கள் கேட்பாங்க. எத்தனையோ முறை பிரசங்கத்தை கேட்டுட்டு நிறைய நபர்கள் சொன்னதும் உண்டு. எதுக்காக இதை சொல்றேன்னா, வார்த்தைய வாங்குங்க, வாங்கிட்டு அதை வாயினால அறிக்கை பண்ணுங்க, அது ஒரு நாள் மாம்சமாய் மாறும். லேலுயா, நான் சொல்ல புரியுதா? ஒரு நாள் மாம்சமா என்ன செஞ்சிடும்? மாறிடும். அந்த வார்த்தை பழிக்கும், அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை கட்டமைக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்ம சபையை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்னா என்ன காரணம்னா, இந்த வார்த்தை தான் காரணம். இதை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சபையில இருந்து இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துருங்க, வார்த்தையினால் வந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒண்ணுமே இருக்காது. நான் சொல்ல புரியுது? அங்க ஒண்ணுமே இருக்காது. நாம் பார்க்கிற இவைகள் எல்லாம் நமக்கு தருவதற்கு தேவன் எதை பயன்படுத்தினார்னா வார்த்தையை பயன்படுத்தினார். லேலுயா, நான் சொல்ல புரியுதா? இன்னைக்கு 4 பேர் நம்மளை மதிக்கிறாம்னா கையில இந்த வேதத்தை கொடுத்ததுதான். ரைட்டா? இந்த வசனத்தை நீங்க நல்ல உள் வாங்குங்க. அப்ப வார்த்தைக்கு மாம்சமாகும் தன்மை இருக்குது. நான் சொல்ல புரியுதா? நான் பேசுகிற இந்த வார்த்தையை நீங்க வெறும் வார்த்தையா எடுக்காதீங்க, இது ஜீவன் உள்ளது, இது என் வாழ்க்கையை மாற்ற போகுது. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஜெபம் பண்ணிட்டு வாங்க வீட்டுல இருந்து வரும்போது, ஆண்டவரே எனக்கு வார்த்தை அனுப்புங்கப்பா, என் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், என் நெருக்கடி உங்களுக்கு தெரியும், அது மாறணும்னா ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க, ஜெபம் பண்ணிட்டு வாங்க, கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். லேலுயா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்ற வார்த்தை வாயினால் அறிக்கை பண்ணீங்கன்னா உங்களை பிளஸ் பண்ணுவார், நீங்க மற்ற நபர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. லேலுயா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை என்ன செஞ்சிடும்? கொண்டு வரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனம் மாம்சமாய் மாறுவதும் மாறாமல் போவதும் யார் கையில இருக்குன்னா உங்க கையில இருக்கு. நீங்க வாயை திறந்து பேசினா அது பழிக்கும், இல்லை அப்படின்னாச்சுன்னா அது என்ன செய்யாது. ஆமா, வெறும் டைரியா எழுதி வைக்க வேண்டியதான்.
வெறும் பைபிளா வச்சிருக்க வேண்டியதுதான். நீங்க இப்படி வச்சிருக்க ஆசைப்படுறீங்களா? பழிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. நிறைவேறணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல பைபிள்ல கோடு போட்டு வச்சுக்கிடுவோம், அப்படியே வச்சுக்கிடுவோம் பாஸ்டர், பைபிள்ல கோடு போட்டு இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்ததுன்னு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் என் வாழ்க்கையில பழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பழிக்கணும்னா வாயை திறந்து பேசணும். கத்தர் அதுக்கு தான் ஆராதனை பண்ண சொல்றோம். ஆராதனை பண்ணும்போது அந்த வார்த்தையெல்லாம் பேசணும். நீங்க அப்படி பேசினாதான் நடக்கும். பர்சு நிரம்பணும்னா பைபிள்ல ஆண்டவர் சில ரகசியங்களை வச்சிருக்கிறார். உங்களுக்கு எப்பமாவது பணம் தேவைப்படும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. பணம் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் தேவை, என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்க. நான் சொல்றேன், ஸ்டெஃபி சிஸ்டர் பைக்கு பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுனா அது அடுத்து சரியாகும்? சுத்தி 4 பேர் சுத்தி நின்று இயேசுவின் நாமத்தில் இந்த காலியான பெட்ரோல் டேங்க் பெட்ரோலால் நிரம்பட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணணுமா? இல்ல முதல்ல பெட்ரோலை வாங்கிட்டு வந்து ஊத்தணுமா? சொல்லுங்க. எப்ப நான் தமிழ்ல தானே கேட்கிறேன். ஒண்ணு ஊத்தணும், இல்லைன்னா நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சில இடத்தில் ஜெபம் பண்ணணும். சில இடத்தில் ஜெபம் மட்டும் இல்ல, நாம செய்ய வேண்டிய வேற சில காரியம் இருக்குது. நம்ம என்னன்னா எல்லாமே குருட்டு பூனை விட்டத்துல பாயது போல எதுக்கு எடுத்தாலும் போடுறா ஜெபத்தை. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அதை தான் சொன்னார், வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், இதுல படி, உனக்கு பர்சு நிரம்பணுமா, நான் இதுல வச்சிருக்கிறேன், அதை பேசு. இப்போ ஜெபம் பண்றது ஓகே, ஆனா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? பர்ஸ் வேணும், இப்போ பணம் வேணும். நமக்கு அதான் பிரச்சனை. எத்தனை பேருக்கு பணம் வேண்டாம்? பணம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தூக்குங்கள். இதுக்கு நீங்கள் செவியை அடைத்துக் கொள்ளுங்கள். பணம் வேணுன்றவங்க காதை திறந்து வச்சுக்கோ ஷார்ப்பா. இங்க இருக்கிறதுல யார் அதிகமா சம்பளம் வாங்குறீங்க? 30,000. யாராவது 30,000 சம்பளம் வாங்குறீங்களா? 40? 30க்கு கீழே தான் போகணுமோ? 20, 15? தம்பி 20,000 வாங்குறார். ஒரு மாசம் முழுக்க உழைக்கணும், அப்படித்தானே தம்பி? ஒரு மாசம் முழுக்க. ஆனா நான் சொல்றத கரெக்டா பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல வாங்கிடலாம். என்ன பண்ணணும்? பைபிள்ல ஆண்டவர், நான் சொல்றேன், எப்பெல்லாம் பிளஸ் பண்றாருன்னு கவனிங்க. கரெக்டா அந்த வார்த்தை எடுங்க. பிளஸ் பண்ற வார்த்தை இல்ல, எப்போ எந்த சூழ்நிலையெல்லாம் பிளஸ் பண்ணாருன்னு பாருங்க. அதை அப்படியே எடுங்க, எடுத்து அதை பேசுங்க, கரெக்டா காரியங்கள் நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ திராட்சை ரசம் வேணும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் வேணும். இவர் என்ன பண்ணாரு? பக்கத்துல இருக்க தோட்டத்துக்கு போங்க, ஆளுக்கு 4 கூட எடுத்துட்டு போ, வெட்டு, வா, வந்து போட்டு மிதி. என்ன சொன்னாரு? தண்ணியை நிரப்ப சொன்னாரு. இப்ப இந்த சம்பவத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? நான் தான் சொன்னேன், நீங்க குளிக்கும் போதே தலையை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மூளையெல்லாம் தொடச்சிடணும். ஏன்னா சில வீடுகளுக்கு போனா வீடு சுத்தமா இருக்கும், நாள் வச்ச மீன் குழம்ப ஒரு கிண்ணத்துல வச்சிருந்துருப்பாங்க, அதை கழுவாம ஒரு ஓரமா இருக்கும். அதனாலேயே அந்த வீடு என்ன செய்யும்? நான் சொல்ல புரியுதா? சில பகுதிகள் நம்ம சுத்தம் பண்ணி இருக்கிறோம், ஆனா சில பகுதிகள் சுத்தம் பண்ணாமலே இருக்கிறோம். இப்ப இந்த சம்பவத்துல இருந்து நீங்க எதை எடுக்கணும்? இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? தண்ணி ஊத்துனதுனால நடந்துச்சா? இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால நடந்துச்சா? அப்ப இதுல இருந்து நீங்க எடுக்கணும்னா கீழ்ப்படிதலை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ரைட்டா? 3 வகையான கீழ்ப்படிதல் இருக்கு. எத்தனை வகை? 3 வகை கீழ்ப்படிதல் பைபிள்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இப்ப மாம்சமா மாறினா 3 கீழ்ப்படிதல்ல நீங்க எதுல இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் எடுங்க, மார்க் 10ஆம் அதிகாரம் 17ல இருந்து 22 வரைக்கும். நான் உங்களுக்கு அதை சொல்லியிருந்தேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மெசேஜ் இல்லை, சொல்லியிருந்தேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. அதுல ஒருவன் வருகிறான், இயேசு கிட்ட வந்து சொல்லுகிறான், நல்ல பிதாவே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அறிந்திருக்கிறது என்ன, அதை சொல்லு அப்படின்னு. அவன் ஒன்னொன்னா சொல்றான். களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, பயங்கரமா போகுது.
இப்ப ஜெபமும் நமக்கு தெரிஞ்சது தானே போகுது. சொல்லுங்க, ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுறீங்களா, தெரியாத பேசுறீங்களா? தெரிஞ்சதுதான் பேசுறோம், எல்லாம் போகுது. அதுல ஒரு வசனம் இருக்குது, இயேசு அவனில் அன்பு கூர்ந்து. எத்தனாவது வார்த்தைன்னு பாருங்க, 17 இருந்து 22 இருக்குது. இயேசு அவனில் அன்பு கூர்ந்து அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. ஏன்னா அவன் நிறைய பேசுறான். அன்பு கூர்ந்து அடுத்து உன்னை சொல்றான், அப்பா ஒன்னு செய், இவ்வளவும் செய்யற ரைட்டு, இருக்கிறத வித்துரு. என்ன செய்யணும் சொல்லுங்க? இருக்கிறத வித்துரு. வித்ததை கொண்டு போய் தரித்திரனுக்கு கொடு, கொடுத்துட்டு ஏன் பின்னாடி வந்துருன்ட்டார். கீழ்ப்படிந்தானா கீழ்ப்படியலையா? சொல்லுங்க, இந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தானா கீழ்ப்படியலையா? வாசிங்க. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் வார்த்தைகளை கேட்டு மனம் அடிந்து. இப்ப சொல்லுங்க, கீழ்ப்படிஞ்சானா கீழ்ப்படியலையா? ஆனா ஆரம்பத்துல ஆண்டவர் அவன்கிட்ட அன்பு கூறும்போது எப்படி இருந்தான்? ஆண்டவரே, பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாய், திருடாதிரு, இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் ஓகே. விஷயம் என்னன்னா, முதல் கீழ்ப்படிதல் என்னன்னா, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை நீங்க கீழ்ப்படிவீங்க. எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க, அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியும். பிடிச்சது ஓகே. காலையில் 5 மணிக்கு எஞ்சி ஜெபம் பண்ணணும், அது முடியாது ஆண்டவரே. 5 மணிக்கு தான் சுகமா இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. என்ன சொல்லுங்க? அதாவது இது முதல் கீழ்ப்படிதல். தனக்கு தோன்றதெல்லாம் செய்வான், கர்த்தர் சொல்றத என்ன செய்ய மாட்டான். நம்ம எந்த லிஸ்ட்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஐஸ்வர்யா வேணும்னா இதுல உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அது நடக்காது. தேவன் எதிர்பார்க்கிறது முழு கீழ்ப்படிதல். அவர் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிடணும், கீழ்ப்படிதல். இது 1. 2வது ஒரு கீழ்ப்படிதல் எடுங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 57-58. லூக்கா 9ஆம் அதிகாரம் 57-58. வழியிலே போகையில் ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வருவேன். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. அவன் கேட்டது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நீங்க எங்க போனாலும் வாரன்னு சொன்னான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றார், நீ வர தேவையில்லைன்றார். என்ன காரணம் என்றால், அவன் ஏன் வாரான்ற இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவன் இருதயம், இவன் எந்த கூட்டத்தில் உள்ளவனா இருந்திருப்பானா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தாருல, அந்த கூட்டத்தில் உட்காந்து சாப்பிட்ட ஆளா இருந்திருப்பான். அவன் நினைக்கிறான், நம்ம வேலைக்கு போக வேண்டாம், நமக்குன்னு சொந்தமா வீடு வேண்டாம், இயேசுக்கு பின்னாடி போனா நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். இதையே பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், தம்பி நீ வேண்டாம். அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, 2வது கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னாச்சுன்னா, இவன் உணர்ச்சி வசப்படுறான், ஆனா முழுவதும் என்ன செய்ய மாட்டான். இந்த உணர்ச்சி வசப்படுற கீழ்ப்படிதல் எல்லாம் ஒரு நாள் கூட தாங்காது. நல்ல பிரசங்கம் ஒன்று கேட்டுட்டு போனீங்கன்னா, ஜெபத்தை குறித்து ஒரு பிரசங்கம் கேட்டு போனீங்கன்னா, 1 வாரம் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவீங்க. அடுத்து என்ன ஆயிரும்? அடுத்து அப்படியே தேஞ்சி இந்த அனுபவம் இருக்கா இல்லையா? நான் சொல்ல புரியுதா? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு ஏஜி சர்ச்சுக்கு போனேன். அந்த சர்ச்சில் ஒரு பிரசங்கம் நடந்துச்சு. அந்த பாஸ்டர் பயங்கரமா பேசக்கூடிய பாஸ்டர். அவர் பேசினார்னாலே கட்டடமே அதிர மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா அப்படிம்பாரு. என்னாச்சு? இப்ப சில பேருடைய இருதயமே அசைஞ்ச மாதிரி இருக்கா? பயங்கரமா பேச. அவர் சொன்னாரு, 3 மணிக்கு மேல நான் தூங்கினதே கிடையாது அப்படின்னாரு. அந்த நேரம் எனக்கு கல்யாணம் முடியாத நேரம். எனக்கு அப்படியே நாட்டி நரம்பெல்லாம் முறுக்கேறி, நாமளும் இனி 3 மணிக்கு மேல தூங்க கூடாதுரா அப்படின்ட்டு முத நாள்லாம் எந்திரிச்சாச்சு. 3 மணிக்கு முழிக்கிறதுக்கு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் முழிச்சு பயங்கர ஜபம். 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் அதே போல எந்திரிச்சு முழங்கால் போட்டு முழிச்சு பார்த்தா மணி 7. முழங்காலே தூங்கியாச்சு. உணர்ச்சி வசப்படுகிற கீழ்ப்படிதலை கர்த்தர் விரும்பல. உணர்ந்து கீழ்ப்படி. நான் சொல்ல புரியுதா? நீங்க எமோஷன்ல கீழ்ப்படிஞ்சாலும் கர்த்தர் பார்ப்பார். அதுவும் நடக்காது. 3வது அதுக்கு கீழே வரக்கூடிய பகுதியில ஒருத்தன் சொல்றான், நான் ஆண்டவர் கூப்பிடுற நீ வா அப்படின்றார். அவன் சொல்றான், இல்ல நான் ஏஜேகே ஏஎஸ்கேவமா, செங்கசூல பேர் என்னது,
நான் ஏஎஸ்கே செங்கசூளையில சூப்பர்வைசரா இருக்கிறேன், என்னையால இன்னைக்கு வர முடியாது. நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு புரியுதுக்காக. அவன் சொல்றான் எங்க அப்பாவை தூக்கி அடக்கம் பண்ணணும், நான் வர முடியாதுன்றான். சாக்கு போக்கு சொல்றான். கீழ்ப்படியதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. அதையும் தேவன் விரும்பவில்லை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். நான் சொல்ல புரியுதா? ஒரு காரியத்தை ஏன் செய்றீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா என்ன மனநிலையில செய்றீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, பிரசங்கத்தை கேட்கறீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு தெரியுது, பிரசங்கத்தை கேட்கறது எனக்கு தெரியுது. என்ன மனநிலையில உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 3 கீழ்ப்படிதல் இருக்குது. நிபந்தனையற்ற அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் விரும்புகிறார். அதாவது என்னன்னு சொன்னா இம்மிடியட் ஆண்டவர் கேட்கறது. அதுக்கு 3வது என்னன்னா இம்மிடியட்டா ஒபே பண்றது. அவர் கூப்பிட்ட உடனே வந்துடணும். இல்ல நான் போனேன் அதை முடிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சொல்லிச்சு, எனக்கு வயசு 58 ஆகுது, நர்ஸ் அம்மா, கவர்மெண்ட் நர்ஸ், 58 வயசு ஆயிடுச்சு, நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன். ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ மோகன், பைபிளை எடுத்துட்டு தெருவா போவேன். கர்த்தருக்காக செய்யற ஊழியத்துல ஊரையே 2 ஆக்கிருச்சு. ரிட்டையர்டும் ஆச்சு, இது வரைக்கும் வெளியில போகல, இருந்த சபையும் உடைச்சு நாசமாக்கிடுச்சு. நம்ம நினைக்கிறோம் என் பிள்ளைக்கு கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருட்டும், அதுக்கப்புறம் பாருங்க நான் எப்படி ஜெபத்துக்கு வரேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் பிரச்சனையே வரும். என் பையனுக்கு குழந்தை மட்டும் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பாருங்க நான் எப்படி ஜெபத்துக்கு வரேன், அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வரும். இம்மிடியட் உடனடி கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த 3 கீழ்ப்படிதலும் சரியா இருந்துச்சுன்னா நீங்க கேட்டா உடனே நடக்கும். அல்லேலூயா. நான் சொல்ல புரிஞ்சுச்சா? 3 கீழ்ப்படிதல். ஃபர்ஸ்ட் என்னது? தெரிஞ்சதை மட்டும் கீழ்ப்படிவாங்க. தேவனுடைய வார்த்தை வரும்போது என்ன செய்ய மாட்டாங்க. ஆமா, ஆண்டவர் சொல்றார் மன்னிக்கணும்ன்றார். என்ன செய்யணும்? மன்னிக்கணும்ன்றார். எல்லாரையும் மன்னிக்க முடியுதா? மன்னிப்பதுல 2 பிரிவு இருக்குது. ஒன்று தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கறது, 2வது உங்களால் பாதிக்கப்பட்டவர்களிடத்துல போய் கேட்கறது. நம்ம இதுல 1ல சரியா இருந்துருவோம், 2வதுல எத்தனை பேர் சரியா இருந்திருக்கிறீங்க? யார்கிட்டயா போய் மன்னிப்பு கேட்டிருக்கிறீங்களா? மன்னிப்பு கேட்டா கரெக்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மன்னிப்பு கேட்கலன்னா என்ன பாஸ்டர் ஆகும்? நான் சொல்லட்டுமா? மன்னிக்கணும்னு ஆண்டவர் உங்க வார்த்தையை பேசி நீங்க மன்னிக்கலன்னா, அந்த மனுஷன் அந்த இளைஞனை பார்த்தோம், துக்கத்தோடு போனான். அவன் எப்படி போனான்? ஆண்டவர் உங்ககிட்ட மன்னிச்சிருன்னு சொல்லிட்டாருன்னா, நீங்க மன்னிக்கலன்னா அதன் பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிறது எல்லாமே துக்கமுகமான காரியங்களா இருக்கும். நிறைய அல்சர் வியாதிக்கு காரணமே மன்னிக்காத தன்மை. நிறைய என்ன சொல்லுவாங்க, சுகர், பிரஷர். இந்த மன்னிக்காம இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ எனக்கு தம்பி மேல கோபம்னு வச்சுக்கோங்க, அவனை பார்க்கும் போதே வயிறெல்லாம் என்ன செய்யும்? சில சொல்லுவாங்களா, வயிறெல்லாம் எரியுது. வயிறெல்லாம் என்ன செய்யுது? வயிற்றுல நிறைய அமிலங்கள் சுரக்கும். சரிதானா? நிறைய அமிலம் சுரக்காதா? நிறைய அமிலங்கள் சுரக்கும். சில ஆளை பார்த்தா அதிகமா சுரக்கும். எமோஷன், டென்ஷன். உடனே சரியான அமிலங்கள் சரியான அளவுல சேர்ந்தா நல்லதுக்கு நடக்கும். அளவு தாறுமாறா மாறிடுச்சுன்னா, இப்ப நம்ம தண்ணீருக்கு சொல்லுவாங்க H2O அப்படின்னு சொல்லி, அது கூடிருச்சுன்னா என்ன ஆகும்? பிரச்சனை ஆயிரும், வயிற்றுல பிரச்சனை ஆயிரும். மூளையில இருக்கிற அந்த நரம்புகள் எல்லாமே, இந்த தெரு போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, கரண்டை கடத்தக்கூடிய தெரு போஸ்ட், இதே போலதான் மூளையில இருக்கிற நரம்புகள் எல்லாமே. மூளையில இருந்து தான் எல்லாமே உற்பத்தி ஆகி மனுஷனுக்கு போகும். எவனையாவது பார்த்தா, பிடிக்காதவனை பார்த்தா உடனே நமக்கு இங்க டென்ஷன், இந்த டென்ஷன் இங்க போயிடும், இங்க டென்ஷன், இந்த 2 ஒன்னாயிருச்சுன்னா ஹார்ட்டுக்கு வந்துடும். இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சொல்றாரா இல்லையா, டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க, எதையும் யோசிக்காதீங்க, சொல்றாங்களா இல்லையா? என்ன காரணம்? மன்னிக்க முடியாததுனால இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆமா. அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்றேன், சில பேருக்கு கடவுளையும் மன்னிக்க முடியல, சில பேருக்கு இயேசுவையே மன்னிக்க முடியல. நான் எவ்வளவு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆளை எனக்கு புருஷனா கொடுத்துட்டீங்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆளை எனக்கு மனைவியா கொடுத்துட்டீங்களே,
இப்படிப்பட்ட கீழ்ப்படியாத பிள்ளை எனக்கு கொடுத்துட்டீங்களே. நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது சொன்ன உடனே கீழ்ப்படிவேன். இப்போ இதை பாருங்க. இப்படி நிறைய பேர் ஆண்டவரே என்ன செய்யல, ஆண்டவரை மன்னிக்கலன்றதை எப்படி கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா? அவங்க யாரை பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ரொம்ப சீரியஸான விஷயத்தை நான் சொல்றேன். யாரை பார்த்தாலும் அவங்க என்னதான் செய்வாங்க, குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் என்னன்னா, இவங்க தேவனை என்ன செய்யல. காயின் ஏன் ஆபேலை கொன்றான்? காயினுக்கு கோபம் ஆபேல் மேலையா கர்த்தர் மேலையா? சொல்லுங்க. காயினுக்கு கோபம் கர்த்தர் மேலையா ஆபேல் மேலையா? யார் மேல கோபம்? இப்ப 2 பேர் காணிக்க கொண்டு வராங்க. கர்த்தர் ஒன்னு அங்கீகரிச்சிட்டாரு, ஒன்ன வேணான்ட்டாரு. இப்ப நியாயமா கோவப்பட்டா யார் மேல கோவப்பட்டிருக்கணும்? இப்படி வச்சுக்கிடுவோம். இந்த 2 பேர் கொண்டு வந்து காணிக்க வச்சிருக்காங்க. எனக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும், நான் இதை சாப்பிட்டுட்டு இது வேணான்ட்டேன் அப்படின்னா கொண்டு வந்த ஆளு யார் மேல கோவப்படணும்? ஏன் மேலதான் கோவப்படணும். அதை விட்டுட்டு கொண்டு வந்த ஆள்கிட்ட போய் சண்டைக்கு போலாமா? உடனே பியூலா பார்த்துட்டு, நீ பலாப்பழம் வச்சதுனாலதான் என் சாக்லேட் அவர் சாப்பிட மாட்டேன்ட்டார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சொல்ல புரியுதா? கர்த்தர் மேல உங்களுக்கு கோபம் இருந்துச்சுன்னா யாரை பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க. ஏன்னா இவ்வளவு குறையோட இருக்கிறான், இவனெல்லாம் ஆசீர்வதிக்காரு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் தரமாட்டாரு. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். வார்த்தைக்கு மாம்சமாகும் தன்மை இருக்கிறது. லேலுயா. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1, 2, 18. அப்பொழுது எலிசா, ஊழியக்காரர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அடுத்த வருஷம் இந்த நாட்களில் உங்கள் வீடுகளில் ஸ்விம்மிங் பூலோடு வீடு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னது போல அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்றார். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும், ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பயங்கர பஞ்சம். எவ்வளவு தூரம் பஞ்சம்னா, பிள்ளைய வெட்டி சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் யாரும் யோசிப்பாங்களா? பெத்த பிள்ளைய வெட்டி சமைச்சு சாப்பிட்டாங்க. அவ்வளவு பஞ்சம், ஒரு நேரம் சாப்பாடு கிடையாது. இவர் சொல்றாரு, இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, பார், நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள எல்லாமே தலைகீழா மாறிடும். அதுல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஒரு புறாவுக்கு போடுகிற பயறு, புறா எவ்வளவு தின்றும், அதுவே அதிகமான ரேட்டு. இவர் அதை விட குறைவான ரேட்டுல 1 மரக்கால் கோதுமை மாவு கிடைக்கும்ன்றார். மரக்கால்னா தெரியுமா? ஒரு மரக்காலுக்கு எத்தனை பக்கா? அது என்ன படி? 6 படி. சரி, இல்ல நம்ம கம்மியாவே வச்சுக்கிடுவோம். 6 படி சேர்ந்தது ஒரு பக்கா, ஒரு மரக்கால். இவர் சொல்றார், இவ்வளவுக்கான பயரே அதிகம். இவர் சொல்றாருங்க, பாருப்பா, 9 கிலோ கோதுமை மாவு உனக்கு 1 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்றார். நீ நம்ப முடியுமா? சொல்லுங்க, நம்ப முடியுமா? நல்ல இங்க பாருங்க, நாக்கு அப்படி நீட்டுங்க, சும்மா நீட்டுங்க. நாக்குல எல்லாருக்கும் உமிழ்நீர் சுரக்குதா? நாக்குல உமிழ்நீர் சுரக்குதான்னு கேட்டேன். சுரக்குதுல. ஒரு மனுஷனுக்கு அந்த உமிழ்நீர் சுரக்காது. அதுக்கு அவன் எடுக்கிற மருந்து ஒரு நேரத்துக்கு 70,000 ரூபாய். எவ்வளவு? நான் சொல்ல புரிய, உமிழ்நீர் சுரக்கலாம், மனுஷன் செத்துருவாங்க. இத கர்த்தர் நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறார். அந்த மனுஷனுக்கு நாக்குல உமிழ்நீரே சுரக்காது. அதுக்கு எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எவ்வளவுனா ஒரு நேரத்துக்கு 70,000 ரூபாய். உங்களே என்னையும் எப்படி கர்த்தர் வச்சிருக்காரு? நல்லதானே வச்சிருக்காரு. அந்த மனுஷன்ட்ட போய் பைசாவே தேவையில்ல, நாளைக்கு சுரக்கும் அப்படின்னா அவன் நம்புவானா? இதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், வார்த்தைக்கு இன்னொரு தன்மை இருக்குது, சூழ்நிலையை மாற்றும். வார்த்தை என்ன செஞ்சிடும்? நான் முதல்ல சொன்னேன், வார்த்தை மாம்சமா மாறும். 2வது, வார்த்தை சூழ்நிலை என்ன செஞ்சிடும்? மாத்திரும். சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே பஞ்சம். அந்த பஞ்ச காலத்துல அந்த மனுஷன் சொல்லுகிறான், நாளைக்கு நேரத்துல இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு மனுஷன் மட்டும் கேள்வி கேட்கிறான், அது எப்படி நடக்கும்? இப்ப நான் சில நேரம் சொல்றேன்ல, நான் சொல்றேன்,
ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டுவீங்கன்றேன். சிலருடைய இருதயம் என்ன சொல்லுது? நாளைக்கு குழு கட்டதுக்கே 1000 ரூபாயை காணும். என்ன ஆமாவா இல்லையா? பாஸ்டர் ஸ்விம்மிங் பூல்லாம் வேணாம் பாஸ்டர், நான் தொட்டிலே குளிச்சுக்கிறேன், நாளைக்கு கெட்டதுக்கு பைசாக்கு என்ன வழி? அத மாதிரி சொல்லு. நாளை இந்நேரத்தில் நடக்கணும்னு ஒருத்தன் சொல்றான். அங்க பாருங்க, வானத்துல கர்த்தர் கதவை திறந்தா, மதக திறந்தா கூட, இந்த அணைக்கு மதகு திறப்பாங்கல்ல, அதே போல வானத்துல இருந்து மதக திறந்தா கூட இப்படிப்பட்ட காரியம் நடக்காது அப்படின்றான். அதுக்கு அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, தம்பி நடக்கும், எல்லாரும் சாப்பிடுவான், நீ மட்டும் என்ன செய்ய மாட்ட? சாப்பிட மாட்ட. அப்படி மட்டும் சொல்லல, அவர் சொல்றாரு, நீ பார்ப்ப, ஆனா நீ என்ன செய்ய மாட்ட. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை சொல்றேன். வார்த்தை வரும் பொழுது விசுவாசிக்கிறவன் சாப்பிடுகிறான், விசுவாசிக்காதவன் சாப்பிட்றவன வேடிக்கை பார்ப்பான். அவன் கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்? அதை சாப்பிடவே மாட்டான். கடைசி வரைக்கும் அதை சாப்பிட மாட்டான். அது சொன்னதே போல 18ஆம் வசனத்துல நடந்துச்சு. அந்த பிரதானி என்ன பண்ணான் அப்படின்னாச்சுன்னா, அவன் வாங்கணும்னு போகும் பொழுது கூட்டமா சேர்ந்து எல்லாரும் மிதிச்சு அவனை கொண்டு போட்டாங்க. 18ஆம் வசனம் வாசிங்க. 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும், ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் விற்க சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்ன வார்த்தையின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, வானத்திலே மதகுகளை உண்டு பண்ணினாலும் நடக்குமா என்று சொல்ல, அவன் இதோ உன்னுடைய கண்களினால் இதை காண்பாய், ஆனாலும் அதைத்தான் நானும் சொல்றேன். விசுவாசிக்கிறவன் ஸ்விம்மிங் பூல்ல குளிப்பான், விசுவாசிக்காதவன் அடுத்தவன் குளிக்கிறத வெளியில என்ன செய்வான்? எட்டி பார்ப்பான். லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் சொன்னால் கூட கரையாத கண்மலைகள் இங்கதான் இருக்குது. நான் சொல்ல புரியுதா? ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்க? இதை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை நம்ம ஏன் படிக்கணும்? படிக்க வேண்டிய அவசியம் என்ன? இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்துச்சுன்னா உன் வாழ்க்கையிலேயே ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன செஞ்சிடும்? சொல்லுங்கப்பா, நீங்க வேலை செய்ய போற கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் சொந்தமா தருவார். அந்த மாதிரி பல கம்பெனியை ஆண்டவர் உங்களுக்கு கட்டி தருவார். இப்ப நர்ஸா இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி ஆண்டவர் கட்டி தருவார். நான் சொல்ல புரியுதா? என்ன காரணம்? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. லேலுயா. நம்ம பரலோகத்துக்கு போகணும், போறதுக்கு முன்னாடி பூமியில இருக்கிற கடனெல்லாம் அடையணும். கடனோட யாரும் பரலோகம் போக முடியாது. நம்புறீங்களா நீங்க? அப்ப கடன் அடையணும்னா பொருளாதாரம் வேணும். பார்க்கிற வேலையிலேயே பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க முடியும்னா இப்ப நீங்க ஆசீர்வாதமா வந்திருப்பீங்க. அது இல்ல. கர்த்தர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். அதற்கு தான் தன்னுடைய வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். லேலுயா. இங்க பாருங்க, ஒரு முறை போதும், இந்த பாயிண்ட் போதும், ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்ப சமீபத்துல உலக கோப்பை கிரிக்கெட் நடந்துச்சு. கிரிக்கெட் பாப்பீங்களா? அதுல அதுல ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு பிளேயர் சொன்னாரு, நாங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னாரு. உடனே இன்னொருத்தர் கேட்காரு, ஏன் அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. கிரிக்கெட் விளையாடுவதற்கு இதுவரைக்கும் 400 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்கிறான். நான் சொல்ல புரியுதா? இந்திய டீம்ல போய் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இதுவரைக்குமே எத்தனை பேர் தான் செலக்ட் ஆகியிருக்கிறான்? ஆனா அவங்கள விட நல்லா விளையாடக்கூடியவன் ரொம்ப பேர் இருக்கிறான். அவர் சொல்றாரு, நாங்களாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள், எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்றார். 140 கோடி பேர்ல எத்தனை பேர் தான் செலக்ட் ஆனாங்களாம்? 400 பேர் தான். உலகத்துல எத்தனை கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் வார்த்தையை நம்புகிற கிறிஸ்தவன் தான் அவுட்ஸ்டாண்டிங்கா இருப்பான். லேலுயா. நீங்க அந்த இடத்துல வரணும், நீங்க பிரயாசப்படுங்க. வார்த்தைகள் வெறுமையாய் போவதில்லை. லேலுயா. ஆண்டவர் சொன்ன, என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. உங்க மேல, உங்க சிரசின் மேல கர்த்தர் தன்னுடைய வார்த்தை வைத்து அனுப்புவார். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வேணும்,
நான் வார்த்தையை சுமந்துட்டு போகணும்னு விரும்புறவங்க அப்படியே எழுந்து நில்லுங்க.